சார் வணக்கம் சார். ஷாம் கலெக்ஷன் வீடியோல 2024 வருஷம், அதாவது இந்த வருஷம் புக்கு டீட்டெயில் ஒரு 2 காயின்ஸை பத்தி சொல்ல போறேன். அந்த 2 காயின்ஸு 3 பேர் இந்த 2 நாள்ல போன் பண்ணி கேட்டாங்க, சார் இந்த காயின்ஸு நம்ம கிட்ட இருக்க காயின்ஸு எத்தனை லட்சத்துக்கு வாங்குறீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், சார் அந்த அளவுக்குலாம் லட்சத்து போற காயின்ஸ் எல்லாம் எதுவும் இல்லைங்க சார், அதெல்லாம் நார்மல் காயின்ஸ் தான் அப்படின்னு சொன்னேன். அவங்க சார் இதை வச்சுதான் என் பொண்ணோட கல்யாணம் பண்ணணும், என்கிட்ட இந்த காயின்ஸ் காட்டுறேன், நீங்க அதை பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனா இருக்கட்டும்னு சொல்லி, அந்த மாதிரி நிறைய பேர் இந்த காயின்ஸை பத்தி தெரியாதவங்களுக்கு இருப்பாங்க. அந்த காயின்ஸ் நிறைய பேர் அந்த வச்சுக்கிட்டு, சார் இது இவ்வளவு போகுமா அப்படின்னு நிறைய பேர் ஆசைப்பட்டு வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் பொய். யாரும் அந்த லட்சத்துக்கெல்லாம் வீடு தேடி வாங்க மாட்டாங்க. ஒரு 20 ரூபா போற காயின்ஸை நம்ம லட்ச ரூபா கொடுக்குறோங்கன்னு சொல்லி நாம ஏமாற வேணாம். அவங்களுக்காக இந்த டீட்டெயில்ஸ் சொல்றேன். இந்த வருஷத்துல என்ன விலை போட்டிருக்குது அப்படின்னு நான் காட்டிடுறேன், பாருங்க. சரி, இன்னைக்கு நான் சொல்ல போற டீட்டெயிலு இந்த 5 rupees தாங்க சார். பெரிய காயின் இந்திரா காந்தி காப்பர் நிக்கல் காயின்ஸ். இது 1984 17லேருந்து 84 வருஷம் போட்டிருக்குது. இது நல்லா பாத்துக்கங்க. இது கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம். நம்ம இந்திரா காந்தி அம்மா காயின்ஸ் இது. இது என்ன விஷயம்னா, நிறைய பேர் இந்த காயின்ஸ் வச்சுக்கிட்டு, சார் இது யூடியூப்ல லட்ச ரூபா கொடுத்து நாமளே வீடு தேடி வாங்கிட்டு போறேன்னு சொல்லி கேக்குறாங்க. நீங்க என்னங்க சார் ஜஸ்ட் 26 ரூபா சொல்றீங்க, ஒரு காயின் 26 ரூபா சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சார் நான் வாங்குற ரேட்டு அதுதான், உங்களுக்கு விருப்பம் இருந்தா போடுங்க, இல்லைன்னா என்கிட்ட வாங்குற மாதிரி இருந்தா ஒரு பீஸ் 50 ரூபா, இல்லைன்னா நல்ல கண்டிஷன் என்னன்னா 70 ரூபா. இதுதாங்க சார் நம்மளோட பிரைஸ், நாம் விற்கிறதா இருந்தா. ஆனா இது லட்சத்துக்கெல்லாம் நாம வாங்க மாட்டோம். அதே மாதிரி நாமளும் லட்சத்துல விற்கிறதில்ல, காமன். இது இந்திரா காந்தி காயின்ஸ் நிறைய பிரிண்ட் அடிச்சிருக்கிறாங்க. இன்னமும் இது எப்படி இருந்தாலும் 84வது வருஷத்துல மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா, எப்படி இருந்தாலும் குறைஞ்சது 30 வருஷம் மேல இருக்கும். இன்னமும் யூஎன்சில இந்த காயின்ஸ் கிடைக்குது. அதனாலதான் நினைச்சு பாத்துங்க, இன்னமும் யூஎன்சில கிடைக்கும் போது இதோட விலை எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைச்சு பாருங்க. அந்த விலையும் சொல்லிடுற பாருங்க சார். இது பாம்பே ஹைதராபாத் மின்ட்ல 2 இடத்துலதான் பிரிண்ட் அடிச்சாங்க. பாம்பேலையும் நம்ம ஆந்திரா ஹைதராபாத் மின்ட்ல அடிச்சிருப்பாங்க. அதோட விலை பாருங்க. பாம்பே மின்ட் 20லேருந்து 25. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் 20 ரூபான்னா நார்மல் கண்டிஷன், 25 30ன்றதும் ஓரளவுக்கு கண்டிஷன் நல்லா இருந்தானா கொடுத்து வாங்குவாங்க. யூஎன்சி அதாவது கையப்படாத, அதாவது யூஸ் கண்டிஷன் இல்லாம அப்படியே பத்திரமா அந்த பேக்கெட்ல இருந்து பிரிச்ச காயினா இருந்தா 70 ரூபா. போன வருஷம் புக்ல 150 ரூபா கொடுத்துருந்தாங்க. பாம்பே மின்ட் 100, ஹைதராபாத் மின்ட் 150 ரூபா பக்கம் போட்டிருங்க பழைய புக்கில். ஆனா இந்த வருஷம் பாருங்க, ஸ்கேர் காயின்ஸ் தான். நான் சொன்ன மாதிரி ரேட்டு இறங்கிடுச்சுங்களா. நான் நிறைய வீடியோல கூட சொல்லியிருப்பேன், சார் ஸ்கேர் காயின்ஸ் பொறுத்தளவுக்கு மார்க்கெட்ல என்னைக்கும் ரேட்டு அதாவது மக்கள் புழக்காட்டத்துல அவங்ககிட்ட இருந்து வெளியே டக்குன்னு எல்லாம் அட்டன் டைம் வந்துருச்சுன்னா, நம்ம புழக்காட்டத்துக்கு வந்துருச்சுன்னா அதோட மார்க்கெட் ரேட்டு இறங்கும். அதனாலதான் ஸ்கேர் காயின்ஸ் பொறுத்தளவுக்கு கலெக்ஷன் பண்ணுங்க. உங்க கைக்கு வந்தானா கலெக்ஷன் பண்ணி வச்சுங்க. இந்த பேக்கெட்டா வாங்கி வச்சுக்காதீங்க, ஏன்னா அது ரொம்ப லாஸ் ஆகும். என்னோட இன்ஃபர்மேஷன் நான் சொல்றேன். ஆசைக்கு ஒரு 10 காயின் வச்சுக்கலாம், யூஎன்சி தப்பில்ல. ஆனா பேக்கெட்டா வாங்கி வச்சுக்கிட்டு அந்த அளவுக்கு ரேட் ஏறிடும்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருந்தோம்னா கண்டிப்பா அதுல ரேட்டு இறங்குற சான்சஸ் இருக்குது. ஏன்னா பேக்கெட்டு இப்ப பொழக்காட்டம் இல்லைன்னா ரேட்டு ஏறும்.
அத்தனை பேக்கெட் ஒரே டைமுக்கு ஒருத்தர் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா ரேட்டு கம்மியாகும். அதனால எந்த காயின்ஸா இருந்தாலும் 10 காயினா வாங்கி வச்சுக்கலாம், தப்பில்ல. ஒரு ஆசைக்கு அதுல நம்மளுக்கு ஒண்ணு அந்த அளவுக்கு நட்டமாக போறதில்ல. பேக்கெட்டை வாங்கினா கண்டிப்பா நட்டமாகும். அதுல எது முக்கியமா சிங்கிள் பீஸ் எது ரேர்ன்னு சொல்லி போட்டிருக்கதோ கண்டிப்பா அது என்னைக்கு மார்க்கெட் தாங்க சார். ஸ்கேர் காயின்ஸ் பொறுத்தவரைக்கு மார்க்கெட்ல என்னைக்கும் பாருங்க, மார்க்கெட்ல வந்து ஸ்கேர் காயின்ஸ் போட்டிருக்குது. அந்த மார்க்கெட் ஷேர் இது வந்து ரேட் ஏறும் இறங்கும். போன வருஷம் புக்ல வந்து ரேட் எச்சா இருந்தது. இந்த வருஷம் புக்ல பாருங்க, இந்த வருஷம் புக்ல ரேட் ஏறி இருக்குன்னா ஆனா இது ஏறல. அப்பனா எந்த அளவுக்கு இது பொழக்காட்டத்துல இன்னும் ஈஸி கிடைக்குது. அது ஸ்டார்டிங் ரேட்டே இந்த பெரிய காயினுக்கு 5 ரூபா. இந்திரா காந்தி பெரிய காயின் 50 பைசாலையும் 5 ரூபா தான் பிரிண்ட் அடிச்சிருப்பாங்க. அதுல வந்து 20 பைசா அதோட விலையே 20 ரூபா ஸ்டார்டிங் ரேட்டு. அப்ப நினைச்சு பாத்துங்க, அந்த அளவுக்கு அதிகமா விலை போகாது. அடுத்தது இன்னொரு காயின்ஸுங்க சார். இது நம்ம நேரு காயின். இதுவும் காப்பர் நிக்கல் 5 ருபீஸ் காயின், பெரிய காயின் தான். இதுவும் அதே ரேட்டு தாங்க சார். இதுல கொஞ்சம் சேஞ்சுன்னா 30 ரூபா சேர்த்து கிடைக்குது. அது யூஎன்சி இருந்தா பாத்துக்குங்க. பாம்பே மின்ட் 20ல இருந்து 25, 30, கடைசியில யூஎன்சி வந்து 70 ரூபா. அதே தான். இந்த காயின்ஸ் வச்சுக்கிட்டு நிறைய பேர் 2 காயின்ஸ் வச்சுக்கிட்டு அந்த என்ன ரேட்டு தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொல்லி தான் இது போடுறேன். அதுக்கு அடுத்தது ஹைதராபாத் மின்ட் 20ல இருந்து அதே தான். என்ன அதுல ஒரு 10 ரூபா 20 ரூபா சேர்த்து வருது, அவ்வளவுதாங்க சார். 100 ரூபா மட்டும் யூஎன்சி. இந்த 2 காயின்ஸ் பொறுத்தவரைக்கு ரேட்டு ஏறாது. இன்னைக்கு பிரைஸ் இதுதான். அடுத்த வருஷம் எவ்வளவுன்னு தெரியாது. இந்த வருஷத்துக்கு புக்கோட டீட்டெயில் நான் சொல்லியிருக்கிறேன். நிறைய பேர் வந்து சார் இது லட்சத்துக்கு போறன்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு இது இன்ஃபர்மேஷனா இருக்கட்டும். நிறைய பேர் கலெக்ஷன் பண்ணி வச்சிருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனா கொடுத்துருக்கிறேன். பாத்துக்கலாங்க சார். சார் அடுத்தது காயின்ஸ் பத்தி சொல்லும் போது நான் அடுத்த வீடியோ போடுறேங்க சார். என்ன காயின்ஸை பத்தி போடலான்னு சொல்லி உங்களுக்கு பிடிச்ச ஒரு டீட்டெயில், சார் எனக்கு இந்த காயின்ஸை பத்தி தெரியணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா நான் அதுக்கு அந்த வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். முடிஞ்சவளுக்கு நீங்க சொல்லுங்க, தப்பில்ல. கண்டிப்பா என்னால முடிஞ்சது ஹெல்ப் நான் பண்றேன் சார். அதே மாதிரி கூப்பிடுங்க சார். தேங்க்யூ.